பெஞ்சல் புயல் காரணமாக 45 சென்டிமீட்டருக்கும் மேலாக பெய்த கனமழையால் புதுச்சேரி காட்டுக்குப்பம் பகுதியில் குடியிருப்புகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இது குறித்தான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், வணக்கம். அப்பகுதியின் நிலவரம் என்ன? பெஞ்சல் புயல் நேற்று கரையை கடக்கும் போது புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளுக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருந்தது. புயல் கரையை கடந்ததிலிருந்து புதுச்சேரி பகுதியில் நள்ளிரவு முதல் கனமழை பெய்ய தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக 45 சென்டிமீட்டருக்கு மேல் புதுச்சேரியினுடைய புறநகர் பகுதி மற்றும் நகர் பகுதிக்குள்ள அதிக அளவிலான கனமழை பெய்திருக்கிறது. காட்டுக்குப்பம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம். அங்கு இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய வீடியோ. அங்கு இருந்து மக்கள் வெளியேற முடியாத அளவிற்கு வீடுகளுடைய முதல் தளத்தில் இடுப்பளவிற்கு தண்ணீர் தேங்கி இருப்பதாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தண்ணீரில் இருந்து வெளியேற வர முடியவில்லை என்பதற்காக முதல் மாடியில் எல்லோரும் தஞ்சம் அடைந்திருப்பது போன்ற அந்த வீடியோவையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். தங்களுக்கு உதவி தேவை எனவும் வீட்டை விட்டு வெளியேற முடியாத சூழல் இருப்பதாகவும் அவர்கள் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். புதுச்சேரியில மட்டும் 45 சென்டிமீட்டர் அளவிற்கு கனமழை பெய்திருக்கிறது. புதுச்சேரி மக்களுடைய இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிப்பு இருப்பதாக தற்போது அந்த தகவல்கள் கிடைத்திருக்கிறது. 45 சென்டிமீட்டர் மழை புதுச்சேரியினுடைய புறநகர் பகுதி மற்றும் நகர் பகுதிகளில் பெய்திருப்பதன் காரணமாக புதுச்சேரியிலே கடந்து ஒரு வழியிலிருந்து மறு வழிக்கு செல்வதற்கான சாலைகளும் துண்டிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கிறது. தற்போதைய நிலைப்படி புதுச்சேரியில் இருக்கக்கூடிய மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது.